ஹலோ ஒரிஸ், வெல்கம் டு ஒஜி கிரிக்கெட் டாக்ஸ். ஸோ நேற்று ஒரு நல்ல மேட்ச் நடந்துச்சு. மும்பைக்கு இது ஒரு மஸ்ட் வின் கேமாக இருந்துச்சு. அண்ட் ஜிடி ஆன் த அதர் ஹேண்ட் 3 மேட்ச் ஜெயிச்சுட்டு வராங்க. அண்ட் அங்கே ஒரு ஸ்டாப் போட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு லாஸ். இந்த மேட்ச் எங்கே டேர்ன் அவுட் ஆச்சு அப்படின்னா, நிறைய சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ நிறைய பிக் நேம்ஸை வந்து லெஃப்ட் பண்ணியிருந்தாங்க. பிக் நேம்ஸ் இன் த சென்ஸ் ஆல்ரெடி ப்ரூவ்டு சாம்பியன் பிளேயர்ஸ் அவங்களாமே. ஸோ அவங்களாம் லெஃப்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ பவுலிங் அட்டாக்கும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்க பிளேயர்ஸ் கொண்டு போயிருக்காங்க. எங்க பாசிட்டிவா இருந்துச்சு, எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, திலகர்மோட இன்னிங்ஸ் செமையா இருந்துச்சு. சப்போர்ட் ஆக்சுவலா வந்து நமந்தீர் கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி நமந்தீரும் அவுட் ஆயிட்டாரு. ரபடோட பவுலிங் பத்தி சொல்லி ஆகணும். செம்ம கிளாசிக்கா போட்டது ரபடா. ஸோ 3 விக்கெட்ஸை வந்து அவர் பவர் பிளேல நம்ம எடுத்துட்டாரு. ஸோ அதனால வந்து ரொம்பவே நல்லா போட்டனால இனிஷியல் நிறைய இடத்துல வந்து மும்பை இந்தியன்ஸ் அடிக்க முடியல. ஸோ அவங்க ஒரு 800 தான் ரன் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எப்போ இது ரொம்ப வேற மாதிரி நல்ல இன்னிங்ஸ் பில்டப் ஆச்சுன்னா 14th ஓவருக்கு அப்புறம் திலகர்மா ஒரு ராக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஸோ அது என்ன ஒரு அனிமேட்டட் டாக்னு தெரியல. பட் ஹர்திக் பாண்டியா கொடுத்த ஒரு புஷ்ல திலகர்மா ஒரு லைட்டா ஒரு ஸ்பார்க் ஆனாரு. அப்படியே ஃபுல்லா இன்னிங்ஸ் முடிகிற அளவுக்கு அந்த ஸ்பார்க் கொண்டு போயிட்டாரு. அன்பார்ச்சுனேட் ஃபார் அசோக் சர்மா. பட் ஒரு யங்ஸ்டர் செம்ம ஃபேஸ் பவுலிங் போட்டாரு. பட் ரிசீவிங் இன்னைக்கு இருந்துட்டாரு. பட் நல்ல ஒரு பவுலிங் செட்டப் தான் அவங்களுமே. 199 இந்த கிரவுண்ட்ல வந்து சேசபிள் தான். ஸோ இதை எப்படி டேக்கிள் பண்ணாங்க அப்படின்னா, பும்ராக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப நாள் தோணிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலா பும்ரா ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர். 0-for-0 போறதுக்கும் ஒரு ஓவருக்கு 22 ரனுக்கு 0 அப்படின்னு போறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட், ஒரு நல்ல கேட்ச் ஃபார் டெபியூட்டன்ட். ஸோ அது அவருக்குமே ஒரு இதாக இருந்துச்சு, ஒரு எந்தியூசியாஸ்டிக் மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுலேயே அவங்க பவுலிங்ல தெரிஞ்சுது. எனக்கு ரொம்ப நாளே வந்து இந்த குஜராத்தோட டாப் 3 வந்து ஒரு 30 ரன்ஸ்குள்ள 3 பேர் போயிட்டா இந்த மேட்ச் எப்படி இருக்கும்னு எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அண்ட் இது நடந்துச்சு. ஸோ இது இப்போ மட்டும் இல்லை, இவங்களுக்கு மிடில் ஆர்டர் ஒரு பெரிய பெரிய ஓட்டர் இருக்கு. இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் ஆல்சோ அவங்க யாரும் ப்ரூவ் பண்ண மாட்டாங்க. இவாட்டே அடிப்பாரு, பட் எப்போ அப்படின்னு தெரியாது. ஏதாச்சும் ஒரு மேட்ச் அடிப்பாரு. ஆனால் பட் அவரு தான் வந்து அவங்க பேக் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் ஷாருக் கான் எந்த ஐபிஎல் டீமுக்குமே வந்து ஒரு வெல் நோன் நாக்ஸ் பண்ணதில்லை. கிட்டத்தட்ட 6 இயர்ஸ் ஆடி இருக்காரு. அண்ட் கிளென் பிலிப்ஸ் இங்க மட்டும் இல்ல, நியூசிலாந்துக்குமே ஒரு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு T20ல பெருசா எதுவும் இருந்தது இல்ல. பட் பவுலிங் ஜிடி நல்லா போட்டாங்க. பட் அதை டேக் டவுன் பண்ணியிருக்காரு திலகர்மா ரொம்ப நல்லாவே. ஸோ ஒரு சேயிங் இருக்கு, ஸோ ஃபார்ம் இஸ் டெம்பரரி கிளாஸ் இஸ் பர்மனன்ட். ஸோ அது மாதிரி திலகர்மா பண்ணியிருக்காரு. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹர்திக் பாண்டியா பேட்ல ரன் வரணும்னு தோணுச்சு. சானார் எக்ஸலண்டா பவுலிங் போட்டிருக்காரு. ஸோ நல்லா ஸ்லோவா போட்டிருக்காரு ஆன் தி ஏர் அண்ட் விக்கெட்ஸ் எடுத்தாரு. அண்ட் கசன்ஃபர் அண்ட் அஸ்வினி. ஸோ எவ்ரிதிங் இஸ் கோயிங் குட் ஃபார் திஸ் மேட்ச். அண்ட் மும்பைல ஸ்டார்டிங்கே சொன்னேன், அவங்க பவுலிங்ல மட்டும்தான் அவங்க வந்து அவங்க டீம் மேலே கொண்டு வர முடியும். பேட்டிங்னால கிடையாது. பேட்டிங் எல்லாரும் அடிப்பாங்க. ஸோ அவங்க பவுலிங் ஸ்டெப் அப் ஆச்சுன்னா அந்த டீமுக்கு பெரிய பூஸ்ட் ஆகும். ஸோ பிஃபோர் கோயிங் டு த சிஎஸ்கே மேட்ச் ஒரு நல்லது நடந்திருக்கு. ஸோ இது எப்படி கேபிட்டலைஸ் பண்ணி சிஎஸ்கே கூட ஆட போறாங்க அப்படின்னு தெரியல. பட் இப்போதைக்கு சிஎஸ்கே இஸ் கெட்டிங் எம்ஐ இஸ் கெட்டிங் a good opportunity to beat சிஎஸ்கே. ஏன்னா பவுலிங் கொஞ்சம் பேஷ் பண்ணியிருக்காங்க. ஆன் தி அதர் டே அங்க வந்து சிஎஸ்கே லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட மேட்ச் எப்படி இருக்க போகுதுன்னா, சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுவாங்களா இல்ல எம்ஐ பண்ண வைப்பாங்களா அப்படிங்கறதா வந்து குரூஷியல் காலா இருக்கும். அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ அதை அடுத்த ரிவ்யூல பார்க்கலாம். ஸோ ஃபார் நவ் இட்ஸ் ஹாப்பி டே ஃபார் மும்பை இந்தியன்ஸ்.